ஹாய் ஹலோ டாப்பர்ஸ் வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம தயாங்கோட ஹேட்டிவ் எபிசோட் 10 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் யாரும் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இந்த எஃப்எஃப்க்கு நிறைய பேர் வெயிட்டிங்கன்னு எனக்கு தெரியுது. கமெண்ட் செக்ஷன்லேயும் சரி டிஎம்லேயும் ஹேட்டிவ் எப்போ வரும் தான் கேட்டுட்ருக்கீங்க. ஐ எம் ஸோ சாரி இடையில எவ்வளோ டேஸ் விட்டு போகிறதுக்கு. இதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக வீக்லி ஆனால் நான் போட ட்ரை பண்ணுறேன். ஓகே, நான் அதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா சியா வயன்கிட்ட ப்ராமிஸ் வாங்கியிருந்திருப்பா, இது மாதிரி இனிமேல் பேசாத, எனக்கு ரொம்ப பொசசிவாக இருக்க பிடிக்கல அப்படின்னு. ஸோ தயாங்க வயன் அவாய்ட் பண்ணியிருப்பா. இது ரொம்ப ஹர்ட்டாக இருந்திருக்கும் தயாங்க்கு. அவன் வயனோட ரூம்குள்ளே போய் கேட்டுட்ருப்பான். அதோட நான் முடிச்சிருந்தேன். ஓகேடா, லெட்ஸ் கண்டினியூ. ஸோ இங்கே நம்ம ஜங்குக் வீட்டிலேருந்து ஆரம்பிக்கலாம். நைட் டைம் அவன் பெட்ரூமில் உட்காந்துட்டு ஆரோக்கிய பக்கத்தில் உட்கார வச்சுட்டு நோட் புக்ஸ்லாம் அப்படியே பரப்பி விட்டுட்டு மேக்ஸ் நம்ம சின்சியராக ஆரோக்கியக்கு டீச் பண்ணிகிட்ருக்கான். நம்ம ஆரோக்கிய பற்றி சொல்லவா வேணும், அப்படியே வச்சக்கண்ணு வாங்காமல் அவளோட ஹஸ்பண்டை நல்லா சைட் அடிச்சிட்ருக்கா. எங்கே பாரு, இப்படி தான் இந்த மேக்ஸமும் ஒர்க் அவுட் ஆகுது. இதெல்லாம் ரொம்ப சிம்பிள். பச்சை பிள்ளைக்கு சொல்லித்தர மாதிரி நான் சொல்லிகிட்டு இருக்கேன். கிளாஸில் கூட மிச்ச பிள்ளைங்களுக்கெலாம் நான் இது மாதிரிலாம் சொல்லி தந்ததே கிடையாது. டக்குன்னு போட்டு வந்துடுவேன், அவங்களும் டக்குன்னு புரிஞ்சுப்பாங்க. ஆனால் ஏன் பொண்டாட்டி இருக்காளே ஒரு மரமண்டை. என்ன சொன்னீங்க, திருப்பி சொல்லுங்க. என்னத்தை திருப்பி சொல்கிறது? செம்மையா? இல்லைங்க, இப்போ சொன்னீங்கல்ல. இந்த சம் ரொம்ப ஈஸி. இல்லைங்க, அதுக்கப்புறம் என் பொண்டாட்டி ரொம்ப மரமண்டை. இன்னொருக்கா? ஓ, பொண்டாட்டி அந்த வார்த்தைக்காக? ஐயோ இல்லைங்க, நீங்கள் அப்படி சொன்னீங்கன்னா நான் படிப்பேன். ஐயோ, எனக்கு பிடிச்சவர் இப்படி சொல்கிறாரே, இனிமேல் நம்ம இப்படி இருக்கக்கூடாது, அதனால தாங்க. அடிக்கடி சொல்லுங்க. சரி, இனிமேல் ஆரோக்கிய ஒரு மரமண்டன்ற. திமிர் பிடிச்சவன். என்னடி? ஒன்றும் இல்லை, கண்டினியூ. ஸோ இந்த சம் எக்ஸாம்லலாம் வந்துச்சுன்னா ஸ்கிப் பண்ணவே கூடாது. நான் உன்னோட பேப்பரை கிரிட்டிக்கலாக திருத்துவேன், சரியா? ரொம்ப சின்சியராக. ஏதாவது ஸ்கிப் பண்ணன்னு தெரிஞ்சுது, ஏன்னா நான் அவ்வளோ டைம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் உன் மேலே. சரிங்க, ஸ்கிப் பண்ண மாட்டேன். உனக்கு புரிஞ்சா இல்லையா? நான் சொல்லித்தரதெல்லாம் உனக்கு புரியுதுல்ல? எங்கடா புரியுது? உன் அழகான உதடு, கண்ணு, நல்லா கண்ணாடி போட்டுக்கிட்டு எவ்வளோ அழகாக எனக்கு சொல்லி தந்துட்டுருக்க. நீ சொல்லி தந்தா நான் எப்படிடா படிப்பேன்? சும்மாவே வேறு டீச்சர் இருக்கும்போது எனக்கு நீ தான் மைண்டுக்கு கோட்டையை விட்டுருவேன். இப்போ நீயே டீச்சராக இருக்கும்போது நான் எப்படி படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணுவேன்? என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுற புருஷா நீ. இவ்வளோ அழகை வச்சுக்கிட்டு என்னால் எதையும் அனுபவிக்க முடியல. இப்போ கட்டி பிடிச்சா கூட அவன் தள்ளி தான் விடுவான். என்ன யோசிக்கிற? செம்ம போட்டு காட்டுறியா? என்னங்க, இன்னைக்கு ரொம்ப படிச்சாச்சுங்க. இன்னைக்கு ஒரு நாள் நான் தூங்குறேங்க. ஏய், 1 மணி வரையும் படிக்கணும்டி நீயே. என்னங்க, இன்னைக்கு மட்டும் தூங்கிக்கலாம், நாளைக்கு நான் கரெக்டாக படிச்சிடுறேன். ப்ளீஸுங்க. ஏய், முடியவே முடியாதுடி. என்ன நினச்சிட்டு இருக்கா நீ? அந்த தயாங்க இருக்கான்ல, யார் தெரியுமா அவன்? அவனோட சொந்த அக்கா பொண்ணு அந்த வயன். இந்த மரமட்டை குட்டிக்கு இப்போ தான் தெரியுமா? உனக்கு தெரியாதுல்ல? அப்படியா? அவங்க அக்கா பொண்ணு தான் அந்த பொண்ணா? அப்போ அவன் எவ்வளோ எஃபர்ட் போட்டு அவளை படிக்க வச்சுட்ருப்பான் இந்நேரம். அதே மாதிரி நானும் எஃபர்ட் போட்டு என் பொண்டாட்டியை படிக்க வைக்கிறேன். சொன்னம்மாவிலே, நீ மட்டும் அந்த வயனை விட அதிக மார்க் எடுக்கல, அப்புறம் அவ்வளோதான், விட்டு போயிடுவேன் நான். இல்லைங்க, அப்படிலாம் சொல்லாதீங்க. நான் நல்லா படித்து மார்க் வாங்குவேன். ஆமாம். அப்போ படி. ஆனால் இன்னும் 2 நாளில் பீரியட்ஸ் ஆயிடுவேன் போல். அதனால நான் இப்போ தூங்குறத விட என்னது பீரியட்ஸ் ஆயிடுவியா? இன்னும் 2 நாளில் டேட்டு? ஆமாம், ஆயிடுவேன். சரி படு ஓ. தேங்க்ஸ்ங்க. நீங்கள்? எனக்கு கொஞ்சம் படிக்கிற வேலை இருக்குது, நான் நெக்ஸ்ட் எக்ஸாம் படிக்கணும். நீ தூங்கு. எப்போ பாரு படிச்சுக்கிட்டே புத்தக புழு. பீரியட்ஸ் ஆயிடுவேன்னு சொன்னால் வரவே மாட்டான் அப்படின்னு ஆரோக்கியம் அப்படியே படுக்கிறா. கொஞ்ச நேரத்தில் ஜங்குக்கு அவனோட கான்சன்ட்ரேஷன்லாம் மாறி ஆரோக்கிய பக்கம் திரும்புது. அவள் அப்படியே கண்ணை மூடிட்டுருக்கா. சாரி தான் வியர் பண்ணியிருக்கா. ஸோ ஃபேன் காற்றுல அப்படியே சாரி விலகுது, அவள் இடுப்பு தெரியுது. ஜேகே, வேணாண்டா, வேணாம்,
இப்படி இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் டெம்ட் ஆனா உன் வாழ்க்கை போயிடும். வேண்டாம். என்னங்க? என்ன ஆரோயி? போதுங்க, நீங்களும் தூங்குங்க. சரி, நான் தூங்குறேன். வேணாண்டா, வேணாம் வேணாம் அப்படின்னு டக்குன்னு தொட்டுறான் இடுப்புலையே. ஆரோக்கியம் அப்படியே, என்னங்க? உனக்கு பீரியட்ஸ் தானே? பாடி டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு அப்படியே ஆரோக்கியம் மேலே படுத்துட்டு அவனை அங்கே எங்கேன்னு முத்தம் கொடுக்க ஆரம்பிச்சு அப்படின்னு அவங்க 2 பேரும் வேறு மாதிரி பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஆரோக்கியம் அமைதியாக இருக்க, ஜங்குக்கு பூந்து விளையாடன்னு. இங்கே அப்படியே தயாங்கிட்ட வந்தா லாஸ்ட் எபிசோடில் சொன்ன மாதிரி வயனோட ஸ்கர்ட்குள்ளே கை விட்டுட்டு அந்த இடத்துலையே அப்படியே கையை விடுறான். மாமா மாமா நீ என்ன பண்ணுற? நான் உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு நினச்சேன். நீ எந்த நிலமையில இருக்கன்னு பார்க்கலாம் தான் ரூமுக்கு வந்தேன். ஆனால் நீ ரொம்ப தப்பாக இருக்க. நான் என் ரூமுக்கு போகிறேன். இல்லை, நான் உன்னை விட மாட்டேன். நீ பண்ணதுக்கு பனிஷ்மெண்ட் வேணாமா? நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்? அதுதான் நல்லது. நீ என்கிட்ட இந்த தூரமாக ஆயிரு, கையெடு. என்ன சொன்ன? மாமா மாமா ரொம்ப உள்ள போகுது மாமா. இங்கே பாரு, இது என்னோட பிளேஸ் தான். எவ்வளோ உள்ளே போனாலும் நீ கவலைப்படக்கூடாது. ஏன்னா அது எந்தடி, சரியா? மாமா அப்போ 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 சியா அவளாம் யார் எனக்கு? அவளை யாருமே இல்லை. ஆனால் நீ மாமாவுக்கு ரொம்ப ஸ்பெஷல். மாமா என்ன சொல்கிற? ரொம்ப ரொம்ப மாமா மாமா இன்னும் உள்ளே போகுது மாமா மாமா அப்படின்னு அவள் அப்படியே மெதுவாக ஜம்ப் பண்ண ஆரம்பிக்கிறா. அவளுக்கு ஒரு மாதிரி போக போக ரொம்ப நல்லா இருக்குது. அப்படியே கண்ணை மூடிட்டு தயாங்கும் நல்லா இது பண்ணிகிட்ருக்கான். இனிமேல் போவியா? இனிமேல் ஜாக்சன் கூட போவியா? நான் தப்பு பண்ணிவிட்டு நான் போக மாட்டேன். ஐயோ மாமா, நான் போக மாட்டேன். அப்போ இன்னைக்கு யார் பேச்சு கேட்டா அண்ணன்? யார் பேச்சு கேட்டா அண்ணன்? சியாதான் மாமா. சியாதான் சொன்னா இது மாதிரி. அவ வந்து மாமா, நீ இப்போ சொல்கிற பண்ணுறதெல்லாம் நிப்பாட்ட மாட்டேன் சொல்லு. ஐயோ அம்மா அம்மா. ஏய் சொல்லு. யாரை கேட்டு நீ என்னை வெறுத்த மாதிரி நடிச்ச? சியா இருந்துட்டு உங்ககிட்ட பேசினா அவளுக்கு கஷ்டமாக இருக்கான், அதனால. ஓ, அந்த மயிரழகி சொன்னா, அந்த சிரிக்கி சொன்னா நீ பண்ணியிருப்பியா? ஐயோ மாமா மாமா அப்படின்னு நீங்கள் துடிக்கும் போது டக்குன்னு கையை வெளியில் எடுத்துட்றான். கை ஃபுல்லாக அப்படியே ஈரமாக இருக்குது. அதை அப்படியே அவன் பேண்ட்டில் தொடச்சிட்டு மறுபடியும் உள்ளே விட்டதுமே நீங்கள் டக்குன்னு ஜம்ப் பண்ணுறீங்க. மாமா இப்போ சொல்லுடி கோக்கு. அவ சொன்னா நீ கேட்டுருவியா? அவனா உன் லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டனா? அவ ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணா, அதனால தான். நீ அவ்வளோ வல்லலாடி. அவ கேட்டா நீ என்னை கொடுத்துருவியா அப்போ? மாமா நான் விட்டுறேன் மாமா, மாமா முடியல அப்படின்னு பில்லோக்குள்ளே அவங்க மூஞ்சி வச்சு அப்படியே அமுத்துறீங்க. அவ்வளோ ஒரு மாதிரி பெயினும் தென் ஒரு மாதிரி நல்லா அது மாதிரி கலந்துருக்கு. மாமா மாமா பெக்யூ மாமா விட்டுடுடா, முடியல. எனக்கு தெரியாதுடி, எனக்கு தெரியவே தெரியாது இது மாதிரி அவள் கேட்டதுமே நீ போயிடுவேன்னு. அவ்வளோ வீக்காடி நீ? ஐயோ இல்லை சொல்லு, அவ்வளோ வீக்கா நீ? அப்போ கேட்டால் கொடுத்துருவா அப்படி தானே? அதுவும் இல்லாமல் என்னை வெறுப்பேற்றுறதுக்காக எந்த நிலைக்கு வேணாலும் போவ நீ, இந்த ஜாக்சன் கூட போவ. அப்போ நீ மட்டும் எதுக்கு சொன்ன? ஐயோ இந்த மாதிரி போய் அவன் கூட அப்படின்னு. எந்த பையன்டி சும்மா இருப்பான்? ஒரு பொண்ணு, அதுவும் அவனுக்கு ஒரு பொண்ணு இன்னொரு பையன் கூட போகிறது யார் அக்செப்ட் பண்ணிப்பா? மாமா மாமா ரொம்ப பண்ணுற மாமா நீ. மாமா கொஞ்சம் மெதுவா மாமா. இங்கே பாரு, இன்னைக்கு நீ இப்போ என்கிட்ட வந்து பேசினனால கையில் பண்ணுறேன். இதே பேசாமல் இருந்தேன்னா நேரம் ரூமுக்கு வந்து வேறு இதில் பண்ணியிருப்பேன்.
அந்தளவுக்கு எனக்கு உன் மேலே காண்டுடி. என்னென்னமோ எனக்கு தோணிடுச்சு தெரியுமா? இதுக்கெல்லாம் காரணம் நீ தான். அம்மா அம்மா அவ தான். நீ வேணா பச்சை பிள்ளையா? நீ எனக்கு வேணா பச்சை பிள்ளையா இருக்கலாம், ஆனால் அவளுக்கு நல்லா தானே வாய் அடிப்ப? சொல்லு. ஐயோ சொல்லு, நல்லா தானே வாய் அடிப்ப? அப்போ ஏன் சொல்ல? அப்படிலாம் நல்லா பேசாமல் இருக்க முடியாதுடி. அப்படி தான் பேசுவேன், விட்டா கட்டி பிடிப்பேன், முத்தம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கலாம்ல. தப்பு தான். ப்ராமிஸ் பண்ணிட்டியா? மாமா சொல்லு, ப்ராமிஸ் பண்ணிட்டியா? மாமா ஆக்சுவலாக நான் ஃபேக்காக தான் ப்ராமிஸ் பண்ணேன். ஆமாம். எனது மனசுக்குள்ளே இது ஃபேக்கு தான், இது உண்மையான ப்ராமிஸ் கிடையாது அப்படின்னு சும்மா தான் பண்ணேன். நான் எப்படி உங்ககிட்ட? என்ன? ஒன்றும் இல்லை மாமா. அப்போ ஃபேக் ப்ராமிஸ் அது? சொல்லு. ஆமாம், எனக்கு வீடு. அப்போ நாளையிலேருந்து அவன் முன்னாடி நீ பேச மாட்டியா என்கிட்ட? பேசணும், பேசுகிற, புரியுதா? பேச மாட்டேன். ஏய் மாமா பேசணுடி சியா முன்னாடி. எந்த மயிறு ப்ராமிஸ்னாலையும் உன்னை என்கிட்டேருந்து பிரிக்க முடியாது. நானும் பார்த்துட்றேன் அவன் என்ன தான் பண்ணுறான்னு. மாமா ஐயோ என்ன இவ்வளோ ஈரம் ஆகுது? இரு அப்படின்னு கை வெளியே எடுக்கிறான். இங்கே அப்படியே எகைன் அவன் கையை உள்ளே கொண்டு போகக்கூடாதுன்னு உங்கள் காலை ரெண்டையும் நல்லா குறுக்கிக்கிட்டு இந்த சைடு திரும்பி படுத்துடுறீங்க. தயாங்க அப்படியே ஒரு ஸ்மிர்க் பண்ணிவிட்டு கரெக்டாக உங்கள் கிட்டே வரான் உங்களை பேக்கப் பண்ணி படுக்கலான்னு. அப்போ அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஸோ ஏன்டி அமெரிக்காவில் வந்து பிறந்து தொலைஞ்ச? இங்கே நைட்டுனா அங்கே காலையில் எங்கள் அம்மா இப்போ கூப்பிடுது. பேசு பேசு. ஹலோ சொல்லுமா. என்னடா பண்ணுற? மாவு அரைச்சிட்ருக்கேன். என்னது மாவு அரைச்சிட்ருக்கியா? அங்கே உங்கள் அக்கா கறி உன்னை மாவு அரைக்கிறதுக்கு தான் வச்சுருக்காளா? என் பையனை நான் எவ்வளோ நீளத்துக்கு படித்து அங்கே அனுப்புனா அங்கே போய் மாவு அரைச்சிட்ருக்கியா நீ? என்னடா சவுண்ட் அது? ஏய் அமைதியாக வர்றி. முடியல. ஏய் அமைதியாயிரு. டேய் என்னடா பண்ணிகிட்ருக்க? அம்மா எங்கள் ஒரு பூனைம்மா. பூனையா? பொண்ணு சவுண்டு கேட்குது. பெண் பூனைம்மா அப்படின்னு உங்களை திருப்பி உங்கள் நெஞ்சு அப்படியே தடவுறான். டேய் என்னடா? இல்லைம்மா ரொம்ப துடிச்சிட்ருக்கா, அதான் திருப்பி போட்டு நெஞ்சு தடவிட்டேன். வீட்டு போகிறேன். ஏய் படுத்துடுறி. டேய் இது என்னமோ நல்லதாக படலடா. எப்போ ஊருக்கு கிளம்பி வர? வரேம்மா, என்ன அவசரம்? இப்போ தானே வேலை கிடச்சிருக்கு, லீவில் வரேன் அப்படின்னு ஒயனை ஒரு மாதிரி பார்த்துட்டு இத்தனை நாள் நெஞ்சு தடவிக்கிட்டே அப்படியே மெதுவாக கழுத்து வழியாக அவன் வாய்க்குள்ளே போய் 3 விரல் அப்படியே விடுறான். நல்லா இருக்கியடி? ஹலோ சொல்லுமா. சொல்லு. டேய் இங்கே பேசுடா. அந்த பூனையை நீ அப்புறம் பார்த்துக்கோ. எங்கம்மா அந்த பூனை சிக்கவே மாட்டேங்குது. அப்பப்போ முரண்டு பிடிக்குது. அமைதியாக வர்றி. நீ சொல்லுமா. அப்புறம் உங்கள் அக்கா பொண்ணுங்களாம் எப்படி இருக்காளுங்க? எவளுக்காவது உன் மேலே ஏதாவது காதல் கீது வந்திருக்கோ? அவளுங்க சும்மாவே ஆடுவாளுங்க. இது சின்னது இருக்கே. கரெக்டுமா, இது சின்னது தான் ரொம்ப அடம் பிடிக்குது. மாமா ஏஷ் அப்படின்னு மறுபடியும் வாய்க்குள்ள அப்படியே கைவிட்டு உதட்ட அப்படியே தடவுறான். வயனை அப்படியே கண்ணை மூடிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஆகுறா. அவளுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இவனை விட மாட்டான் போலியே. ஹலோ அதான்டா என்ன பண்ணுது அந்த சின்னது? அன்றைக்கி வீடியோ கால் பண்ணும்போதே அப்படி முரண்டு பிடிக்குதுடா. அது மரியாதை தருதா? அவன் மரியாதை கொடுத்து வளர்த்திருக்காளா? அதான் நான் வந்திருக்கேன்லம்மா, எவ்வளோ குட் கேர்லாக பிஹேவ் பண்ண வைக்கிறான்னு பாரு. அதுக்குன்னு அடிச்சுக்கிது பிடிச்சிடாதடா. பாவம்
ரொம்ப குட்டி பொண்ணு, அழகாக இருக்குது. ஆமாம்மா, ரொம்ப அழகு, ரொம்ப. தயங்க் அப்போது கண்ணத்தை அப்படியே பிடிச்சி கிள்றான். சரி நீ பேச, நான் போகிறேன், இரு. டேய், சொல்லுமா. ஆமாடா, அந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கு. அதுக்கு மட்டும் வயசு இருந்ததுன்னா உன்னை அதுக்கே கல்யாணம் பண்ணி வச்சுருப்பேன். இப்போ மட்டும் என்ன வயசுலாம் ஒரு மேட்ராம்மா? இப்போ மட்டும் என்னம்மா குறைச்சல்? என்ன என்ன கேட்குறாங்க? ஏய், மயக்கத்தில் தானே இருந்த, அதுக்குள்ளே தெளிஞ்சிட்டியா? மறுபடியும் எதுவும் பண்ணிடாத ப்ளீஸ் அப்படின்னு அவன் கையை அப்படியே பிடிச்சிட்டு அவனோட மடியில் அப்படியே உங்கள் ஃபேஸை பாவமாக வச்சுக்கிறீங்க. அவன் ஒரு பப்பி மாதிரி தலையில் தடவி விட்டுட்டு, கை கொடு, உன் கையே என்னென்னமோ வேலை பார்க்குது, நான் பிடிச்சிக்கிறேன், பிடிச்சிக்கோ. சொல்லுமா. டேய், அப்படிலாம் சும்மா சொன்னேன்டா நான், உன் மனசில் ஏதாவது இருக்கான்னு. அப்படி இது பண்ணி வந்து தொலைச்சிடாது என்ன. உனக்கு நீங்கள் நிறையா பொண்ணுங்களை நான் பார்த்துட்ருக்கேன். உனக்கு வயசெல்லாம் ஒரு இது இல்லைன்னு நீ உங்கள் அம்மா கிட்டே சொல்கிறியா? நீ இருக்கியம்மா, எனக்கு எந்த பொண்ணும் பார்க்காதம்மா. ஏன்டா? ஆமாம், அதெல்லாம் எதுக்கு பார்த்துட்டு. ஆல்ரெடி ஒருத்திக்கிட்ட என் மனசை பறி கொடுத்துட்டேன், என்கிட்ட தானே. ஒன்றும் இல்லை. சொல்லுமா. யாரடா? இங்கேயா? இந்தியாலையாடா? அப்படின்னு வச்சுக்கோ. ஏன் இந்தியா ப்ரீடு தான். ப்ரீடா அப்படின்னா? நான் கொஞ்ச நேரம் கழிச்சு உங்க கூப்பிட்றேன். இங்கே இந்த பூனை ரொம்ப துடிக்குது. அப்போ உனக்கு பூனை தான் முக்கியம் இல்லை, அம்மா முக்கியம் இல்லைல்ல? நீ அப்படி நினைக்காதம்மா, எனக்கு நீயும் முக்கியம், இந்த பூனையும் முக்கியம். டேய், பூனையும் நானும் ஒன்றாடா. உன்ன மாதிரி தான்மா அந்த பூனையும். லவ் யூ, வைக்கிறேன் அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிவிட்டு உங்களை அப்படியே படுக்க வச்சுட்டு உங்களை டைட்டாக கட்டி பிடிச்சிட்டு படுக்கிறான். என்னாடி உங்கள் மாமியார் கூப்பிட்றாங்க, என்னன்னு கேட்க மாட்டியா? என்னது, என்னோட மாமியாரா? என்ன சொல்கிறீங்க நீங்கள்? அதெல்லாம் அப்படி தான் டெக்னிக்கலி. ஓ, புரிஞ்சுது. அக்காவுக்கு மாமியார்னால எனக்குமா அப்படின்னு வச்சுக்கோ. ஏன்? ஆனால் சரி விடு. என்ன அண்ணா சொல்லு. இப்போ கோவம் போயிடுச்சா? இல்லை, போகலை. சரி, உங்கள் அம்மாவுக்கு அத்தைன்னு சொல்லு. எனக்கு அதெல்லாம் வராது. அம்மா அத்தைன்னு சொல்கிறீ, என்ன பழகம் வந்து? என்னை மாமான்னு கூப்பிட்றல்ல, அத்தைன்னு கூப்பிடு. அத்தை இருக்காங்கல்ல. வெரி குட். இப்போ என்ன முத்தம் கொடுத்தா தள்ளி விட்ற? வா அப்படின்னு இழுத்து உதட்டே அப்படியே ஒரு முத்தம். மாமா, எனக்கு பேசவே விடாத நீ. பாரு என்ன. அவங்க அன்றைக்கி வீடியோ காலில் நான் ரொம்ப ஒரு மாதிரி திட்டான்ல. ஆமாம், அதையே ஞாபகப்படுத்துகிற. உங்களுக்கு எனக்கு பிடிச்சிருக்காதுல்ல? சுத்தமாக பிடிக்கலையாம்மா? ஆமாம், அதான் சொன்னாங்க, எப்போவுமே ஃபோன் பண்ணாலே சின்னது சரியானது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்போது ஏன் என்ன பிடிக்கல? எதுக்கு அது சீன் போடுற ட்ராமா? அப்படி ரூடாக நடந்துக்கிட்டு இப்போ வந்து பிடிக்கலையா கிடிக்கலையான்னு கேட்குற? ஓகே, நான் அப்படி என்ன பண்ணேன்? எங்கள் அம்மா, அக்கா, அப்பா யாருமே இப்படி இதை சொல்லித்தரல. ஏய், நடிக்காதடி சரியா? உன்னை இந்த ஜாக்சனோட அம்மா கிட்ட ஒரு நாள் ஃபோன் பேசினல, வாங்க போங்க. உனக்கு என்ன பிடிக்கல, அதனால எங்கள் அம்மா கிட்ட அப்படி வல்லுன்னு விழுந்த, கரெக்டா? சரி விடு. அப்போது எப்பவுமே பிடிக்காதா? பிடிக்கும். எப்போ தெரியுமா? நீ சாரி கட்டிட்டு வீடியோ காலில் ஒரு டைம் வந்து நில்லு, அவ்வளோதான். உங்கள் அம்மாவை இம்ப்ரெஸ் பண்ண நான் என்ன சொல்லி கொடுத்தேன் கோக்குக்கு? அத்தையை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு சாரிலாம் கட்டிட்டு வந்து நான் நிற்பேன்னு நினைக்கிறீங்களா? அப்புறம் என்ன மயிறு கேட்குற நீ? அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையான்னு? பிடிக்கல, இப்போ என்ன பண்ணுறது?
நீயும் கட்டிட்டு வந்து நிற்க மாட்ட, அப்போ பிடிக்காம தான் இருக்கும். சியாவை பிடிக்குமா? ரொம்ப ரொம்ப பிடிக்கும்டி. ஏன்னே தெரில தெரியுமா, இந்த பெரிய பொண்ணுன்னே இருப்பாங்க. சியானா எப்படி அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குதுன்னே தெரில. நேற்று கூட சியா சாப்பிட்டாலா, சியா குட்டியாமா. சரி போதும், இரு ஃபுல்லாக சொல்லிக்கிறேன். போதும், இருடி கோக்கு, சொல்லுங்க. அதான் நேற்று கூட சியாவுக்கு ஏதோ பட்டுப்புடவை எடுத்து வச்சுருக்கேன்னு நாங்கள் கொரியர் பண்ணி விட்றேன்னாங்க. நாளைக்கு வந்துடும் நினைக்கிறேன். இன்றைக்கி ட்ராக் பண்ணி பார்த்தேன். ஓ, அப்புறம் நகை, அவங்களுக்குன்னு தனியாக ஒரு தாலி வச்சுருப்பாங்கடி. அந்த தாலியை நெக்ஸ்ட்டு வரப்போகிற மருமக கழுத்தில் போடணும். நான் தான் அந்த தாலியை வேற அனுப்பி சும்மா ரிகர்சலுக்கு சியா கழுத்தில் போட்டு ஃபோட்டோ எடுத்து அனுப்பு அப்படின்னாங்க. அதான் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அவ்வளோ பிடிக்குமா அத்தைக்கு சியாவை? ஆமாம். அப்புறம் இன்னொரு நாள் என்ன தெரியுமா நடந்துச்சு? நீ வெளியில் எங்கேயோ போயிட்டேன்னு நினைக்கிறேன். சியாவும் எங்கள் அம்மாவும் மணிக்கணக்காக ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க ரொம்ப நேரம். சொல்லாது அதெல்லாம். ஏன் கண்ணு கலங்குது? இல்லை கோக்கு, அழுகல நீ? இல்லை மாமா, அப்படியே குட்டி குழந்த மாதிரியே பேசுகிற. என்ன மாமா? ஒன்றும் இல்லை. உனக்குள்ள இந்த வெர்ஷன் இருக்கா இன்னும் செத்து போகாம? எந்த வெர்ஷன்? அதெல்லாம் உனக்கு தெரியாது. இப்போ ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. சரி, சியாவை தான் பிடிக்கும்ல அத்தைக்கு. ஏன் நீ பிடிக்காத மாதிரி பண்ணுற? அப்புறம் இல்லை, நான் எதுவும் பண்ணலை. அப்போது தயாவுக்கு லிட்ரலி நீங்கள் சின்ன வயசில் இருந்த மாதிரி தான் கண்ணுக்கு தெரியுது அந்த ஸ்கூல் ட்ரெஸ்ஸில். நீங்கள் பெரிய பொண்ணாக இருக்க மாதிரியே தெரியல இப்படி பேசும்போது. அப்புறம் என்னமோ சொல்லிருந்தால சியா, நீ உன் வாயால் அந்த வார்த்தை சொல்லாத மாமா. ஏன் 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 எனக்கு பிடிக்கல. சரி சொல்லலை. ஆனால் நீ தானே கேட்ட அத்தைக்கு சியானா ரொம்ப பிடிக்குமான்னு. ஆமாடி, அதான் உண்மை. அதான் நீ லீவ் போட்டிருந்தல்ல. கேட்க மாட்டேன், காது கேட்காது, போதும். இல்லை நான் சொல்லணும்ல, அப்போ தானே உனக்கு தோணும் இந்த மாதிரி பெரியவங்க கிட்டலாம் ரூடாக நடந்துக்கிட்டா இந்த மாதிரி லவ்லாம் கிடைக்காதுன்னு. நீ திருத்திப்பல்ல உன்னை. நான் திருத்திக்கலாம் மாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன். நான் ஏன் மாற்றணும்? ஓ சரி, அப்போது எங்கள் அம்மாவுக்கு சியாவே பிடிச்சிட்டு இருக்கட்டும். உன்னை கொஞ்சம் கூட ஒரு பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகக்கூடாது, அந்த பொண்ணு நல்ல பொண்ணுடா அப்படின்னு. எப்படி தான் இருப்பேன். ஓ, ஆனால் சியானா ரொம்ப பிடிக்கும் எங்கள் அம்மாவுக்கு. நீ எத்தனை டைம் சொல்லுவேன் சியானா ரொம்ப பிடிக்கும்? போதும், சியானா இவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? லெட்டரில் சியான்னு எழுதி கொடுத்து இந்த அம்மா முத்தம் கொடுனா கூட போதும் மாமா. கோக்கு, சரி அல்லாத, வெளியில கேட்கும். எனக்கு பிடிக்கல சியா, எல்லாருக்குமே அவ்வளோதான் பிடிக்குது, என்ன யாருக்குமே பிடிக்கல. கொக்கு இங்கே பாரு, என்ன பாரு, அவ்வளோத மாமா சொல்கிறாங்களா, அவ்வளோத நீ போ. பாரு என்ன பாரு, உன்னை ஒருத்தனுக்கு ரொம்ப பிடிக்கும்டி, வேற யாருக்கு பிடிக்கணும் உன்னை? நீ போய் சொல்ற. உண்மையா நீ வேணா பாரு. ஸ்டார்டிங்லலாம் நான் வந்தப்போ எப்படி என்கிட்ட வல்லுன்னு விழுந்துட்டு இருந்த. இப்போ பாரு, கையில் குழந்தையா மாறிட்ட. நான் குழந்த மாதிரி ஆயிட்டேனா? சரி, நான் ரூமுக்கு போகிறேன். இதுதான் உன் ஒரிஜினாலிட்டி என்கிட்ட, சரியா? நீ வேணா அந்த பிரிண்ட் டெஸ்ட்டு அப்புறம் என்னென்னமோ இருக்கே கோட்ஸ்லலாம் மை லைஃப் மை ரூல்ஸு, ஆட்டிடியூட் இஸ் மை ஒன்லி கிங்டம்னு வைப்பாளுங்கள்ல, அதை பார்த்துட்டு எல்லாருக்கிட்டையும் ரூடாக நடந்துகிட்ருக்கேன். உண்மையாக சொல்லிட்டா உன் ஒரிஜினாலிட்டி என்னன்னு? நீ ஒரு குழந்தடி. இல்லை, நான் குழந்தெல்லாம் இல்லை. எனக்கு தெரியாதா கோக்கு பற்றி? அப்போ நீங்கள் தயாங்க அப்படியே நிமிர்ந்து பார்க்குறீங்க. நான் அண்ணா லுக்கு. ஏன் அப்படி பண்ண?
என்ன நான் பண்ண? கீழே ஸ்கர்ட்குள்ளே நான் வந்து உங்ககிட்ட பேசலான்னா கையால் இல்லை. அப்புறம் ஆமாம், உண்மையாக நடந்திருக்கோம். என்ன சொல்கிற? நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லவா? இல்லை வேணாம், சொல்லுவேன் வா அப்படின்னு இன்னும் அப்படியே க்ளோஸாக அவங்கள மடியில் உட்கார வச்சுக்கிறான். 2 லெக்கையும் அப்படியே விரிச்சு. மாமா, கொஞ்ச நேரம் நீ தனியாக கடிச்சாலும் உன்னை நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? மாமா மாமா பயமாக இருக்கு. ஒரு புருஷன் ஒரு பொண்டாட்டிக்கிட்டே எப்படி இருப்பானோ அப்படி இருந்துவேன். உனக்கு ஒரு குழந்தை கொடுத்துட்டு அப்படியே கூப்பிட்டு போயிடுவேன் இந்தியாவுக்கு. என்ன? உண்மைதான். எனக்கு ஒவ்வொரு டைமும் அப்படியும் ரூம்குள்ளே வந்துடலான்னு தோணும். ஆனால் நான் பண்ணுறதுல எப்படியும் நீ சத்தம் போடுவேன். அதனால தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். யாரும் இல்லாத நேரம் எப்போ கிடைக்கும்னு. இப்படிலாம் சொல்லாது. எனக்கு ஒரு மாதிரி வயிறுலாம் கழக்குது. நான் அதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். என்ன? நான் அதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். எப்போ நீ வீட்டில் சியா எனக்கு வேணாம் அப்படிலாம் சொல்கிறியோ, சொன்னதுக்கப்புறம் நீ என்கிட்ட பொண்டாட்டி மாதிரி நடந்துக்குவியா? அது எப்படி நான் சொல்கிறது? நீ போ, நான் போகிறேன். சொல்லுடி. சொல்லிட்டா நீ என் கூட பொண்டாட்டி மாதிரி இருப்பியா? என்னை பார்த்து சொல்லு. தெரியல. என்ன தெரியல? நீ சொன்னல, அது சொல்கிறதுக்கு தெரியல. என்னை விடு. ஏய் ஏன் ஸ்டார்டிங்லலாம் என்கிட்ட ரொம்ப வெறுப்பாக இருந்த? என்ன ரீசன்? நான் இப்போவும் அப்படி தான் இருப்பேன். இப்போது நான் இன்னைக்கு ஒன்று ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன்ல, அதான் உன் கூட ரொம்ப நேரம் இருக்கேன். மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு ஒரு மாதிரி பாவமாக நிமிர்ந்து பார்க்குறீங்க. அப்போ தயாங்க அப்படியே அவரோட உதட்ட கடிச்சிட்டே வயனோட கன்னத்தை அப்படியே வேகமாக இழுத்து முத்தம் கொடுத்துட்டே பெட்டில் அப்படியே படுக்க வச்சுட்டு ரொம்ப அவள் லிப்பை போட்டு அழுத்துறான். அவன் லிப் வச்சு ரொம்ப நேரம் 2 பேரும் மாறி மாறி பண்ணிக்கிறாங்க. வயனுமே தயாங்க அப்படியே அவன் உதட்ட பிடிச்சி இழுத்துட்டே இருக்கான். அவளுமே 2 பேரும் அப்படியே பெட்டில் உருள்றாங்க அங்கேயும் இங்கேயும்னு. ஒரு 1/2 அன் ஹவர் இதே மாதிரி முத்தம் கொடுத்துட்ருக்காங்க. மாமா பசிக்குது, போதும் மாமா. அக்கா மாவளே எப்படி இப்படி வந்து சிக்குனா நான் ஒன்று விடுவேனா? நீ ஏன் ரூமுக்கு வந்து மாட்டிக்கிட்ட பார்த்தியா? மாமா ரொம்ப நேரம் பண்ணிட்டு போதும், இன்னைக்கு உனக்கு இது போதும், என்னை விடு. நீ விடனா விட்டுணுமா? சொல்லு, என் கூட பொண்டாட்டி மாதிரி அப்போ நடந்துப்ப. நீ என்ன லூஸு மாதிரி கேட்குற? அதுக்கு நீ அப்படியே பதில் சொல்லலைன்னா இப்போ விட்டுருவனா? இப்போ சொல்லு, என் கூட எப்போ பொண்டாட்டியா மாதிரி நடந்துப்ப? ஆமாம் போதும். ஆமாம். தயாங் டே மாமா அம்மா. ஓ சரி, நீ அங்கே ஒழிஞ்சுக்கோ. பயம் இல்லைன்னா ஒரு ரூம்லேருந்து நான் வரட்டா? ஓகே, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவங்க 2 பேரும் ஏதோ தப்பாக பண்ணிகிட்ருக்காங்க. கல்யாணம் இப்போவே பண்ணி வச்சிடலான்னு பண்ணி வச்சுருவாங்க. அப்படியே இந்தியா கூப்பிட்டு போயிடுவேன். ஓகே குட், வா வெளில வா. இல்லை, நான் சும்மா சொன்னேன். ஏய் என்ன நான் பயமுறுத்தினால? வாடி வா வெளில வா. மாமா விளையாடாத ட்ரெஸ்லாம் கலைஞ்சிருக்கு. என்னோட ஜட்டி எங்கே இருக்குது? எங்கேயோ தூக்கி போட்டல. அது எங்கே தூக்கி போட்டோன்னு தெரில. அதை எடுத்துக்கூட. ஏய் கட்டு போட்டிருக்கல்ல, அப்படியே போ தெரியாதா உனக்கு? அது என்னோட ஃபேவரட் ஜட்டி. சொல்லிட்டல மாமா ஒரு பண்டிலே வாங்கி தரேன். இப்போ வா அக்காட்ட போய் நிற்கலாம் வா. நான் சும்மா சொன்னேன். டேய் தொரடா, பொழைச்சி போடி. இன்னைக்கு விடுறேன், நாளைக்கு விட மாட்டேன். ஏதோ பண்ணுறானே. சொல்லுகா. என்னடா வேர்த்து விறுவிறுத்து போயிருக்க? அது ஒரு மாதிரி ரொம்ப வேர்க்குதுக்கா உள்ள. ஏசி ஹையில் இருக்குது. எப்படி? ஏசிலாம் இப்போ வந்தது தான். நம்ம ஊர் காத்தாடிலாம் ஒரு ரூமில் எங்கே இருக்குது? அது இருந்துச்சுன்னா எனக்கு வேர்க்காது. நல்லா பேசு. சரி, இன்னைக்கு சாப்பிடாமலே போய் படுத்துட்ட.
ஏன்டா எனக்கு கஷ்டமாக இருந்தது, உனக்கு பிடிச்ச மாதிரி நான் சமைச்சு வச்சேன் பாயாசம்லாம். ஆமாம்ல, இப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இந்த சாப்பிட்டா என்ன கேள்வி? நான் தூங்காமல் இருந்தேன் தெரியுமா? என் தம்பிக்கு ஏதாவது குறை வச்சுட்டேனா நான் அமெரிக்காவில், அவன் அதை மனசில் வச்சுட்டு தான் போனான். நான் முதல் டே வேறு உனக்கு இன்னைக்கு. சரிக்கா அழுகாத, வா நான் சாப்பிட்றேன் வா. அவங்க அக்கா தோல் மேலே கை போட்டுட்டு டைனிங்கில் போய் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்றான். அவ்வளோ சாப்பிட்றான், அவ்வளோ பசினால். ரொம்ப ஹாப்பியாக வேறு இருக்கும் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணனால. ஸோ நீங்கள் அப்படியே நைஸாக ஓடிடுறீங்க சியா ரூமுக்கு. ஹே ஒயன். சியா என்னடி இந்த நேரத்துக்கு வந்திருக்க? நீனும் தூங்கலையா? நான் தூங்கணும் இனிமேல் தான். என்னாச்சு? அதான் நீ சொன்ன மாதிரி நான் மாமா கிட்ட பேசுறது ஸ்டாப் பண்ணிட்டேன்ல. அப்படியே நீ இன்னுமே சோகமாக இருக்க? தப்பாக எடுத்துட்டியாடி? எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சு சியா. மாமா என்னமோ உன்னோட ப்ராப்பர்ட்டி மாதிரி பண்ணிகிட்ருக்க. அவர் என்னோட ப்ராப்பர்ட்டி தான் பையன். ஓகே, நான் அதில் என்ன சொல்ல போகிறேன்? அக்கா என்னடி இது வரைக்கும் நீயும் மாமாவும் முத்தம் கொடுத்துருக்கீங்க? அது அது வந்து எல்லாமே என்கிட்ட ஷேர் பண்ணுவல்ல, ஜாக்சன் கூட நடந்தது எல்லாமே. இது மட்டும் சொல்ல மாட்டேற. நீ சொன்னீன்னா உன் லவ் டெவலப் பண்ணுறதுக்கு நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவேன். இல்லை என்னக்கா சொல்கிற? என்னடி சிரிக்கிற? சிரிக்கலை, இல்லை உண்மையாக சிரிக்கலை. கஷ்டமாக இருக்கு. கொடுக்கலையா? இல்லை, நான் கொடுக்கலான்னு போவேன். ஆனால் அவர் விலகி போயிடுவார். ஒன்றும் இல்லை. ஸோ சேட். இத்தனை நாள் நம்ம வீட்டில் இருந்திருக்காரு. ஒரு நாள் நம்ம ஃபியான்சி கூட ஆசையாக பேசலாம் அப்படின்னு ஒரு ரூம் தேடி உள்ளே வந்திருக்காரா? முத்தமே கொடுக்க விடலை, உள்ளே வந்திருப்பானா? இல்லடி. ஹோ ஸோ சேட். எப்படி வருவான், எப்படி வருவான்? ஏன்னா அவன் எனக்கு விழுந்துட்டான்ல. என்ன வயன்? ரொம்ப கஷ்டமாக இருக்குக்கா ஒன்று நினச்சா. நீ பின்னாடியெல்லாம் போகாதக்கா. நம்மலாம் ரொம்ப கெத்தாக இருக்கணும். வயன் இப்போ எதுக்கு என் ரூமுக்கு வந்த? ஆக்சுவலாக உங்ககிட்ட பிளாக் கலரில் ஒரு சுடி இருக்குல்ல, மாமா எனக்கு வாங்கி கொடுத்தான். ஆனால் அது நான் உனக்கு கொடுத்துட்டேன். அந்த சுடி மட்டும் எனக்கு தரியா? அது எதுக்குடி உனக்கு? அதெல்லாம் தர முடியாது. என்ன நீ இவ்வளோ ரூடாக பேசுகிற? எனக்கு அது வேணும், நான் நாளைக்கு போடணும். நீ எதுக்கு அது போடணும்? உனக்கு அதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்காதுல்ல. சின்ன பனியனையும் ஜட்டியும் தானே மாற்றிட்டு தெரியவ. எனக்கு சின்ன பனியனும் அதெல்லாம் பிடிக்கல. இப்போ எனக்கு சுடி தான் வேணும். எனக்கு கூட நான் நாளைக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் அது எனக்கு தானே ஆக்சுவலாக ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தாங்க. எனக்கு அந்த டைம் அது பிடிக்கல, நான் உனக்கு கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு அது வேணும். முடியாதுன்னா என்ன பண்ணுவேன்? இங்கே பாரிசியா, உன்னை அடிச்சு ரொம்ப நாள் ஆகுது. ஒழுக்கு மரியாதை கொடுத்துரு. நெயில்ஸ் எல்லாம் வேற கட் பண்ணிட்டேனே, ப்ளஷில் கடிச்சே கொடுத்துருக்கா. இவ்வளோ திமிரா பேசினா நான் கொடுப்பேனா? பாரு, மாமா இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதுலேருந்து ஒன்று கூட உனக்கு கொடுக்க மாட்டேன்டி. ஏன்னா அன்னைக்கே நீ சொல்லிட்டே இதெல்லாம் எனக்கு வேணான்னு. அந்த பிளாக் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது உனக்கு கொடுத்துட்டு நான் எங்கே போகிறது? சியா எனக்கு கொடுத்துரு சியா, அது எனக்கு வேணும். எதுக்குன்னு சொல்லு. யாரை மயக்குடி? எதுக்கு நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு நீங்கள் அப்படியே சியா முடிய பிடிச்சி இழுக்கிறீங்க. அவளும் திருப்பி உங்கள் முடிய பிடிச்சி இழுத்துட்டு செம்மையாக அடிச்சுக்கிறீங்க. ஒழுங்காக கொடுத்துரு, எனக்கு அது வேணும். முடியாது, நான் கொடுக்க மாட்டேன்டி. என்னடி பண்ணுவேன்? எனக்கு கீரையெல்லாம் வச்சு எனக்கு ரத்தம் வருது, எனக்கு கொடுத்துரு. இல்லை ஒன்று அப்படின்னு போட்டு செம்மையாக அடிக்கிறீங்க. வெளியிலலாம் சவுண்டு கேட்குது. தயாங்க அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கான். அக்கா என்னக்கா? ஷோ, 2 பொட்டை பிள்ளைங்களை பெற்று வச்சுட்டு எப்போ பாரு அடிச்சுக்குதுங்கடா. இரு என்னன்னு போய் பார்க்குறேன். ஏய் என்னடி பண்ணுறீங்க? எனக்கு கொடுத்துரு, உனக்குமே எனக்கு கொடுத்துரு. முடியாதுடி, உனக்கு கொடுக்க முடியாதுடி. இங்கே பாரு, எனக்கு முடி ரொம்ப பிடிக்கும், அதை பிச்சிடாத. அப்போ பிச்சிரு வண்டி, அப்போ ஏன் முடிய விட்டுடி. ஐயோ இதுங்க என்ன இப்படி அடிச்சுக்குதுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. கொடு. முடியாது, உனக்கு கொடுக்க முடியாதுடி. கொடுக்க போறியா இல்லையா?
எனத்தை இவ கேட்குறா, இவ கொடுக்க மாட்றா. இங்கே நான் நின்றுட்டுருக்கேன், கேட்குதா? 2 பேரும் எப்படி அடிச்சுக்குதுங்க பாரு. போயன் சியா, எதுக்கிட்டி அழுகிற? மாமா மாமா இங்கே பாரு மாமா, அவன்கிட்ட பிளாக் கலர் சுடி கேட்டேன், அவன் தர மாட்டேன்றா. சியா, மாமா அது பிடிக்கலன்ட்டா, அதனால தான் நான் தரல. அவன் எனக்கு கொடுத்துட்டா. ஒரு நாள் கொடுக்கலாம், என்ன ஆக போகுது மாமா அப்படின்னு நீங்கள் தயாங்க கையை பிடிச்சி அப்படி குதிக்கிறீங்க அழுதுட்டே. கொக்கு, இரு அழாத, அழாத. இங்கே பாரு, என் கையிலலாம் ரத்தம் வருது, நெயில்ஸை வச்சு சரைச்சி விட்டுட்டான். சியா, அறிவு இருக்கா உனக்கு? முடிய பிடிச்சி அடிச்சு வைக்கிறீங்க, சரியா? எதுக்கடி கீறி வைக்கிற நீ? நான் கீறி வைக்கிட்டேன் உன்னைய? மாமா அவளுமே என் முடிய பிடிச்சி இழுத்தா. சுடிதார் கொடுத்தா இதெல்லாம் நடந்திருக்குமா? ஒரு நாள் தானே, உன் தங்கச்சி தானே, தங்கச்சி பாப்பா தானே, கொடு. மாமா அவள் வேணான்ட்டா மாமா. மாமா வாங்கி கொடு, எனக்கு எல்லா சுடி வேணும், எனக்கு வாங்கி கொடு ப்ளீஸ் மாமா. ஏண்டி ஒயன் சின்ன பிசாசு, உன்னை வச்சுட்டு இது இருக்குல்லடா, இது இந்த சின்னது ஒரு நேரம் வேணுங்கும், அது பிடிக்குங்கும், இன்னொரு நேரம் அது பிடிக்கவே இல்லை. இது ஒரு 2 கட்டாடா. இது 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 மண்டையில், இந்த சின்ன மண்டையில் அடித்து வெளியில் துரத்துட்டா. இந்த பெருசு கூட மெச்சூராக நடந்துக்கும். யாருக்கு வேணும் பிடிக்கல, எல்லாருக்குமே நான் பாரந்தான். ஒன்று திட்டிடக்கூடாதுடா தயாங்க இந்த சின்னதை. உடனே சொல்லிடும், ஐயோ யாருக்குமே பிடிக்கல அப்படி இப்படின்னு. ஐயோ அவங்க அப்பா இதை வச்சுக்கிட்டு. மாமா பார்த்தல, அம்மாவுக்கு கூட. என்னடி புதுசாக மாமாட்டே போகிற? நேற்று வரைக்கும் யார் இவன் கேட்டுட்டு கா பிள்ளைய அப்படி திட்டாத. ஏகோக்கு நீ வா. உனக்கு அது ஏதாவது இருக்கே மேலும். ஷோ சியா, அதான் கேட்குறான்ல, ஒரு நாள் தானே, கொடுத்துரு. இல்லை நான் கொடுக்க மாட்டேன் மாமா, கொடுக்க மாட்டேன் மாமா. சியா ப்ளீஸ். அவளுக்காக நீங்கள் எதுக்கு ப்ளீஸ்னு கேட்குறீங்க? அதை நான் ஒர்க்காக போட்டுட்டேன், நான் எகெயின்லாம் கொடுக்க மாட்டேன். எனக்கு அந்த சுடி வேணும் மாமா. கோக்கு, சரி நான் வாங்கி தரேன், நீ வா. இப்போ வேணாம், அப்புறம் கேட்கலாம். கேட்டால் தந்துருவா, வா. வாங்கி தருவல்ல? வாங்கி தரேன், நீ வா, வெளில வா வா. சியா, இல்லை மாமா நான் தரமாட்டேன், அந்த சனியனை ஃபஸ்ட்டு கூப்பிட்டு போ. சனியன்னு சொன்னேன் அப்படின்னு மறுபடியும் அடிக்க போகிறீங்க. தயாங்க அப்படியே உங்களை தூக்கிட்டு வந்துடுறான், நீங்கள் அப்படியே கத்திக்கிட்டே அழுதுகிட்டே வெளியில் வந்துடுறீங்க. மாமா எனக்கு வாங்கி கொடு மாமா. காலையில் வாங்கி தரேன், போ ஃபஸ்ட்டு போய் தூங்கு போ. ரொம்ப கெட்டவங்க. சரிம்மா நீ போய் தூங்கு. டேய், இதுங்களை வச்சுட்டு இவ்வளோ நாள் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு பார்த்தியாடா? இவளும் ஏன்க்கா அப்படி இருக்கா சியா? கொடுக்கலாம்ல, சின்ன பொண்ணு தானே, அத்தனை சுடிதார் வச்சிருக்கா, 2 பேருக்கும் ஈக்குவலாக வாங்கிட்டு வந்தேன். இதுவும் இந்த சின்னதும் வந்து வாங்கும் போது வாங்கிக்காது தான், உண்மைதான். இப்போ பாருங்க அடம்பிடிக்குது. அதான்டா, அதான் சொன்னால் டிப்ரெஷனில் போயிட வேண்டியது. ஷோ சரி வா, பாதி சாப்பாட்டிலே எழுந்திரிச்சிட்ட, வந்து சாப்பிடு. நான் போய் தூங்குறேன், குட் நைட். கோகே காலையில் வாங்கி தரேன். இப்போ எனக்கு ஒன்றும் வேணாம் சொன்னல. இப்போ வேணும்னு அழுதுட்டு இருந்தது, வேணாமாம்மா, நீ வாடா வந்து சாப்பிட்றா அப்படின்னதும் தயாங்க அப்படியே கோக்குவை பார்த்து ஒரு மாதிரி சிரிச்சிட்டோம், ஒரு மாதிரி தலையில் கை வச்சிட்டோம், போய் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறான். இங்கே நம்ம ஆரோக்கியக்கு ஒரே கொண்டாட்டம். பெட்டில் அப்படியே எதுவுமே போடாமல் 2 பேரும் படுத்துருக்காங்க. பெட்ஷீட் மட்டும் ஒன்று, ஒரே பெட்ஷீட் 2 பேரும் போத்திட்டு. ஜங்குக்கு அப்படியே பின்னாடி இருந்து ஆரோக்கியோட செஸ்ட்டை நல்லா இது பண்ண மாதிரி ரொம்ப டைட்டாக கட்டி பிடிச்சிட்டு படுத்துட்ருக்கான். எவ்வளோ நாள் ஆச்சு இது மாதிரிலாம் நடந்து. ரொம்ப வெறியாக இருந்திருப்பான் போல். எப்படி இருந்தது? ஐயோ, அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லணும். ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க, உங்கள் 2 பேருக்குள்ளே ஏதாவது நடந்ததான்னு. இன்றைக்கி வேறு நான் saree கட்டிகிட்டு இருந்தேன்னா அதை பார்த்து தான் மயங்கியிருக்கான் கண்டிப்பாக. ஆனால் ஏதோ பிடிக்காத மாதிரி காமிச்சிப்பான்.
அதை பார்த்து மயங்கிட்டு இப்போ கண்ட்ரோல் பண்ண முடியல. பீரியட்ஸை காட்டி என்ன நீ அடைஞ்சிட்டியா? ம், தூங்குறத பாரு. ஓய் யாரோயி? என்னங்க என்ன தூங்க முன்னாடி பண்ணிட்டுருக்க? தூங்கிடுவேங்க. அப்படிலாம் ஆடாத, இன்னொரு ரவுண்ட் ஆயிரும். இல்லைங்க. அப்படியா? அப்போ நான் இன்னொரு ரவுண்டு ஆடாதன்னுடி. சரிங்க, ஆடலை. நல்லா இருந்ததா இல்லை வலிச்சுதா? எப்பவும் போல் வலிக்கவே இல்லைங்க. குட். எப்போவுமே வலிக்குதுன்னு அழுவ. இன்னைக்கு வலிக்கவே இல்லைன்னா உனக்கு சுகம் ஒட்டிக்கிச்சுன்னு அர்த்தம். உன் ஃப்ரெண்டுக்கிட்டலாம் நீ கேட்டது இல்லையா? என்னது கேட்கணும்? கேட்டது இல்லையா? அதுதான் என்னதுங்க, என்ன சொல்கிறீங்க? இது மாதிரி 4-5 டைம் ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணுக்கு வலியும், அதுக்கப்புறம் எப்படா புருஷன் தொடுவான்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. என்னங்க? நான் உன்னை கேட்குறேன், அது சொல்வீங்களா? கேளு. எப்பவும் கேட்குற அந்த கேள்வி மட்டும் வேணாம். நீங்கள் என்ன லவ் பண்ணுறீங்களா? இல்லை. நான் கேட்டிருக்கவே கூடாது. தெரியல, நான் அது சொல்லியிருக்கலாம்ல. இல்லைன்னா இல்லைன்னு தானே சொல்ல முடியும். அப்போ இதெல்லாம் பண்ணுறீங்க? கல்யாணம் பண்ணிட்டு கூட்டு வந்துட்டேன், அழகாக ஒரு பொண்ணை வச்சுட்டு கையை வச்சுட்டு சும்மா இருக்க முடியுமா? உனக்கு இந்த நினப்பெல்லாம் இருக்கா நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு? வார்த்தைக்கு வார்த்தை பொண்டாட்டின்றீங்க. சொன்னேன், பொண்டாட்டினா பொண்டாட்டின்னு தானே சொல்ல முடியும். இப்போ எப்படி அம்மானா அம்மான்னு கூப்பிட்றோம், தங்கச்சின்னா தங்கச்சின்னு கூப்பிட்றோம், அது மாதிரி பொண்டாட்டினா அப்படி தானே சொல்ல முடியும். அப்போ அந்த பொண்டாட்டின்ற வேர்டுக்கு எந்த ஃபீலிங்ஸும் இல்லையா? இல்லை. அப்போ எப்போ தான் நீங்கள் என்ன லவ் பண்ணுவீங்க? எனக்கு பிடிச்ச மாதிரி நீ எப்போ இருப்பியோ அப்போ. சரி, குட் நைட். இனிமேல் என்னை இவன் தொடவே கூடாது. இவன்கிட்ட நான் சீக்கிரம் பிரிஞ்சு போயிடணும். எனக்கு இவனை பிடிக்கவே இல்லை. இவனை நான் மனசில் வெறுக்கிறேன். எனக்கு இருக்க கொஞ்ச நெஞ்சு காதலும் போயிடும் போல். என்னை அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணி வச்சாங்க. இவன் தான் என் உலகம் அப்படின்னு நான் வந்தேன். எங்கள் வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வளர்த்துனாங்க. ஒரு புருஷன் வந்ததும் அவன் கூட ஜாலியாக இருக்கலாம், லைஃப் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு நிறையா ட்ரீமோடு வந்தேன். ஆனால் இவன் கூட இருக்க ஒவ்வொரு நாளும் நரகம் மாதிரி இருக்கு. எந்த ஒரு ஊர்லேயும் இது மாதிரிலாம் இல்லை. இவன்கிட்ட இருந்து நான் பிரிஞ்சு போயிடணும் அப்படின்னு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே படுத்திருக்கா. ஸோ அப்படியே மார்னிங் ஆகுது. வயன் மெதுவாக கண் முழிக்கிறா. அவனால் முழிக்கவே முடியல, பிகாஸ் நைட்டு ரொம்ப அழுதுருப்பா. அவள் எப்போவுமே இப்படி தான், சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்ப ஃபீல் பண்ணி அதை நினச்சி அழுகிற டைப். அவள் இத்தனை நாள் ரூடாக இருந்திருப்பா தயாங்கிட்ட, எல்லார்கிட்டேயுமே. அதுக்கு ரீசனே தயாங் இல்லாதது தான். பட் ஒன்ஸ் தயாங் அவள் லைஃப்பில் என்ட்ரானதுமே அவளோட ஒரிஜினாலிட்டியாக அவன் நேற்று ஒரு மாதிரி குழந்தையாக இருந்தாள், அதுதான். ஸோ அவள் இப்போ தான் ரியலைஸ் பண்ணுறா இதுதான் நான் அப்படின்னு. ஸோ அதனாலே அவள் சின்ன சின்ன விஷயத்துக்கும் ரொம்ப அழுக ஸ்டார்ட் பண்ணிடுறா. அவளுக்கே அது ரொம்ப புதுசாக இருக்குது. நேற்று சியா கூட சண்டை போட்டதை நினச்சி ரொம்ப அழுதுட்டு தான் தூங்கியிருப்பா. ஸோ கண்ணே திறக்க முடியல. மெதுவாக எழுந்திரிக்கும் போது அவள் ஃபஸ்ட்டு இந்த சைடு வச்சுருக்க ஒரு ஜஸ்டின் பீபர் ஃபோட்டோ தான் எப்போவுமே பார்ப்பா. அந்த இடம் ஃபுல்லாக என்னது அது கனவு? நைட்டு ஃபுல்லாக சுடிதாரு நினச்சி அழுததில்ல, பார்க்குற இடம்லாம் சுடிதாராக தெரியுது. இங்கே சோஃபாவில் சுடிதாரு. ஐயோ, என்னை சுற்றி சுடிதாரா? இவ்வளோவா? இது கனவா? வலிக்குது. எவ்வளோ குர்த்தீஸா, ஷாலு, ஓ மை காட், சோஃபாவில், டேபிளில் எல்லாம். மேலே அப்படியே பார்க்குற சீலிங்லாம் நிறைய சுடிதார்ஸ் அப்படியே தொங்குது. ஓ மை காட், யார் இவ்வளோன்னு வாங்கியிருப்பா? இல்லை இது ட்ரீம் தான். ஆமாம், பால்கனி, பூத்தொட்டிக்கிட்ட, சேரில், கீழே கால் வச்சா கூடவா? ஐயோ, இந்த சுடிதார்லாம் நான் மிதிக்கிறேனே அப்படின்னு. ரூம் ஃபுல்லாக சுடிதார் தான், எல்லா இடத்துலையும் குர்த்தா, இது மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னல் வியர் தான். அப்படியே ரெஸ்ட் ரூம் ஓப்பன் பண்ணுறா, அந்த ஹேங்கிங்கில் ஃபுல்லாக சுடிதார் தான் இருக்குது. என்ன
என்னவா இருக்கும்? நைட்டு ஃபுல்லாக சுடிதார்னு யோசிச்சதில் கடவுள் கீது எனக்கு கொடுத்துட்டாரா இவ்வளோ? ஆனால் அவ்வளோ நல்ல பொண்ணு இல்லையே கடவுள் கேட்டதுமே கொடுக்கறதுக்கு. அவரை கண்டுக்க கூட நான் மாட்டேன். அம்மா அம்மா, கிச்சனில் இருக்கண்டி, வெளியில் வா. இரு அப்படின்னு அந்த சுடிதாரை மிதிக்காமல் ஃபாஸ்ட்டாக வெளில போகிறீங்க. கிச்சனில் தயாங்க அப்படியே செல்ஃபில் உட்காந்துட்டு ஒரு ஆப்பிள் சாப்பிட்டுட்ருக்கான். அவங்க அக்கா பக்கத்தில் நல்லா கதையடிச்சிட்டு. அம்மா, உனக்கு ஒன்று தெரியுமா? என்னடி? என் ரூம் ஃபுல்லாக நிறையா குர்த்திஸ் அண்ட் சுடிதாராக இருக்குமா? ஏய், என்ன கோகு சொல்கிற? யார் வச்சாங்கன்னே தெரியல. ஒருவேளை சியா வச்சுருப்பாளோ? அந்த அளவுக்கெல்லாம் அவளுக்கு பாசம் இல்லை என் மேலே. என்ன சொல்லிகிட்ருக்கா காலையிலேயே இந்த குட்டிச்சாத்தா வந்து? சியா, என் ரூம் ஃபுல்லாக நிறையா குர்த்திஸ் இருக்குது தெரியுமா? அவ்வளோ இருக்குது. உன் ரூம் ஃபுல்லாவா? எங்க? அம்மா நீயும் வா. இப்போடி, எனக்கு வேலை இருக்குது. மாமா வரேன் அப்படின்னு அங்கேருந்து குதிச்சுட்டு ஃபாஸ்ட்டாக 3 பேரும் உள்ளே போனான். நிறையா இருக்குது. ஹே வயன், நான் சொன்னேன்ல பாரு. ஹே மாமா, நீ தான் அதெல்லாம் வச்சியா? தெரியல, போய் சொல்லாது, ப்ராமிஸ் பண்ணு. மாமா, இது நீங்களாம் ஆர்டர் பண்ணிங்களா? நான் இந்த டிசைன்லாம் பார்த்துருக்கேன், நீங்கள் எனக்கு காட்டியிருக்கீங்க. மாமா, நீ தான் ஆர்டர் போட்டிருக்கியா அப்போது? ஓ மை காட், எல்லோ சுடிதார், ரெட், ஐயோ அப்படின்னு அப்படியே புரள ஆரம்பிக்கிறீங்க ஹாப்பினஸில் சுடிதார்லாம் வச்சு. தயாங்க அப்படியே ஒரு மாதிரி அட்மைரேஷனோட உங்களையே பார்த்துட்ருக்கான். அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் அப்படியே அது உங்கள் ஷாலெல்லாம் உங்கள் மேலே வச்சு அது மாதிரிலாம் பார்க்குறீங்க. ஏய் கோக்கு, இதெல்லாம் நீ போடுறதுக்கு தானே கேட்ட? யார் சொன்னா? சும்மா கேட்டேன். அடி பாவி, அவள் போட மாட்டியா நீ இதெல்லாம்? ஐய, நான் இதெல்லாம் போடுவேனா? அதெல்லாம் கனவுல கூட நடக்காது. அடி பாவி. ஏய் பொய் சொல்லாதடி, இதெல்லாம் நீ போடுவ கரெக்டா? உண்மையாக நான் அதெல்லாம் போட மாட்டேன். சியா கிட்ட கேட்டுப்பாரு. அப்போ இவ்வளோ அதிகடி உனக்கு? இருக்கட்டும், நல்லா இருக்கு பார்க்க. செம்ம டென்ஷன் ஆகுதுடி கோக்கு எனக்கு. ஆகு டென்ஷன் ஆகு. என்னது? ஒயன், அந்த ப்ளூ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அது தரியா? என்ன சியா? ஒன்றும் இல்லை, இந்த ப்ளூ தானே, இந்தா போட்டுக்கோ, வேறு என்ன வேணாலும் எடுத்துக்கோ. அப்போ தயம் அங்கே இன்னுமே உங்கள் மேலே ஃபாலன் ஆகுறான். இதுதான் என் பொண்ணு. இப்படி தாண்டி உன் கேரக்டரு. யார் உன்னை வெறுத்தாலும் அவங்கள நீ விட்டு கொடுக்க மாட்டேன். சின்ன வயசுலேருந்தே இதுக்கு தாண்டி நான் ஃபாலினே ஆனேன். இதை வந்து ஒரு சுடிதாருக்கே தரமாட்டேன்னா அதை கொஞ்சம் கூட மனசில் வைக்காமல் என்ன வேணுமோ எடுத்துக்கோன்ற பார்த்தியா? நீ தாண்டி என் பொண்டாட்டி. இது வேணுமா உனக்கு? நான் அப்புறம் வந்து சொல்கிறேன். தயாங், சியா, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். மொட்டை மாடி வரீங்களா? என்ன விஷயம்? நான் தனியாக பேசணும், வாங்க. கொகு, நான் வரேன். எங்கே போகிற? வா மாமா, நீ வா அப்படின்னு சியா பாட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறா. நீங்கள் அப்படியே ஷால் அடித்து உங்கள் வாயில் கடிச்சிக்கிட்டே எங்கே கூட்டிகிட்டு போகிறா இவ? மயக்கிடுவாளோ? என் மாமா மயங்க மாட்டான், எனக்கு தெரிஞ்சிருச்சு அவன் எவ்வளோ ஸ்ட்ராங்குன்னு. நான் தான் வீக். ஆமாம் அப்படின்னு அந்த சுடிதார்லாம் பார்த்துட்டு, நீ எனக்காக இவ்வளோ பண்ணுறியாடா? இது நான் அழுது மாமா வேணும்னு கேட்டதுக்கு நைட்டுக்குள்ளே நான் பார்க்குற இடம்லாம் இவ்வளோ சுடிதார்ஸாக இருக்குது. உனக்கு என்னென்னா ரொம்ப பிடிக்கும் போலையே. எனக்கு தெரியல தயம், நான் மட்டும்தான் அவனை ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருந்தேன்னு நினச்சேன். ஆனால் என் லவ்வுக்கு ஈக்குவலாக கூட இல்லை, என்னை விட அதிகமாக நீ என்னை லவ் பண்ணுற. அது உன் கண்ணிலே தெரியுது. மாமா,
இது மாதிரி கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நான் saree கேட்பேன். அப்போ நீ இதே மாதிரி வீடு ஃபுல்லாக saree அடுக்கி வைக்கணும். நம்ம கிராமத்தில் ஒரு வீட்டில் தானே இருப்போம். அப்போ பார்க்க இன்னும் அழகாக இருக்கும். அந்த பட்டு saree, அந்த பழைய வீடு அப்படின்னு. அப்போ மட்டும் நீ இந்த வீடு ஃபுல்லாக அடுக்கி வைக்கல, நான் உன்னை அடிப்பேன். லவ் பண்ணும்போது மட்டும் உனக்கு இதெல்லாம் பண்ண தோணுச்சு, கல்யாணத்துக்கு அப்புறம் இதெல்லாம் பண்ண தோணலையான்னு. ஐயோ, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா. இனிமேல் நான் டெய்லியும் சுடிதார் தான் போட போகிறேன். அந்த டவுசர் அதெல்லாம் ஆமாம், பார்ட்டிக்கு போக போகிறது கிடையாது. நான் நாளைக்கே உனக்கு ப்ரப்போஸ் பண்ணுவேன். ஆமாம், இதுக்கப்புறம் நான் சொல்லாமல் இருந்தால் ரொம்ப கஷ்டம். நான் நீ சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்லை. நீ ஆல்ரெடி சொல்லிட்ட. இப்போ இது என்னோட டர்ன். நான் இதில் உனக்கு பிடிச்ச சுடி எதுன்னு கேட்பேன். கேட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் ப்ரப்போஸ் பண்ணிடுவேன். ஹலோ ஹலோ ஜென்னா, கேட்குதா? கேட்குது வயன். நான் தாண்டி அப்படியே மிஸ்ட் கால் கொடுத்துருந்தேன். சொல்லுடி. இல்லை, நான் சொல்லியிருந்தேன்ல மாமாவுக்கு ப்ரப்போஸ் பண்ணணும், ஒரு நல்ல பிளேஸாக பார்த்து கொடுன்னு. அந்த சன்ஃப்ளவர் கார்டன் என்னாச்சுடி? அது இந்த மந்தில் பூ பூத்துருக்குடி உனக்காகவே. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு ஈவினிங் வா, நம்ம அந்த இடத்த போய் பார்க்கலாம். அந்த இடத்துலையே எல்லா செட்டப்பும் பண்ணிடலாம். நீ நினச்ச மாதிரி ப்ரப்போஸ் பண்ணிடு. பக்கத்தில் பீச் இருக்குல்ல? இருக்குடி. சரி, அப்போ நான் வரேன். சரி, ஓகே அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிவிட்டு அப்படியே இந்த சுடிதார்ஸ் மேலேயே படுத்துடுறீங்க. ஓகேடா, இந்த பார்ட் நான் இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடுறேன். இஷ்கியூ ஆல்.